வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய ஹாய். இன்னைக்கு ஹாய் சொல்லி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, வணக்கம் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா நம்ம வந்திருக்க ஈவெண்ட் வந்து அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட். நம்மளுக்கு தமிழை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி தமிழ் பேசுறவங்களும் தமிழை பத்தி பேசுறவங்களையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழுக்காக உங்க நாளை துவங்கி இன்று தமிழுடன் உறவாட வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றிகள், வணக்கம். உங்களை மனமாற வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கிரிஜா ராகவன் அவர்கள் எனது மனம் கவர்ந்த ஒரு பத்திரிகையாளர், எனது இன்ஸ்பிரேஷன். நம்மிடம் நடுவர்கள் வீட்டிருக்கிறார்கள், மிகச்சிறந்த நடுவர்கள் இந்த சபையை அலங்கரிக்க நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். நீ ஊருக்கு ஒரு வேஷம் தரிப்பாய், கள்ளியடி நீ ஊருக்கு ஒரு வேஷம் தரிப்பாய், கண்ணியடி நீ உன்னை வாசிக்க தெரியாதவனும் நேசிப்பான், கண்ணியடி நீ உன்னை வாசிக்க தெரியாதவனும் நேசிப்பான். தமிழே, உன்னை தீண்டுபவன் கவியாகாது போவதும் சாத்தியமோ? தமிழே, உன்னை தீண்டுபவன் கவியாகாது போவதும் சாத்தியமோ? இது என்னுடைய ஒரு கவிதை. மற்றொரு 2 வரிகள். தகாத சொற்களே, என் தமிழை விட்டு தள்ளி இருங்கள், அவள் தூய்மையானவள். இந்த தமிழ் தாயின் விழாவிற்கு தங்கள் வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி. லேடி ஸ்பெஷல் என்னும் பத்திரிகையின் ஆசிரியர் அவர். தமிழ் திரையுலகில் பல பங்களிப்பை அவர் தந்திருக்கிறார். பல்வேறு தொழில் முனைவோருக்கு உதவி புரிந்திருக்கிறார். பெண்களுக்கு, எந்த பெண்ணுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் அவளின் வாசல் திறந்திருக்கிறது. நன்றி மேம் இங்க வந்ததுக்கு. தமிழை ஏன் தாய்மொழி என்று சொல்கிறோம்? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது, மனசுல மேல இருக்கிறது தாய் தான். தந்தை கூட அப்புறம்தான். ஏன்னா தாயை வந்து தாய் கூடவே இருக்கும், வயிற்றுக்குள்ள உருவானதுல இருந்து கூட இருக்கும். தாய் நம்மளோட இருக்காங்க. அப்போ தாயை போன்றது மொழி. அப்படி தாயை மாதிரி நாம ஒரு தாய்க்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் தாய் இந்த மொழிக்கும் இருக்க வேண்டும். அந்த அன்பு, பாசம், அதுல இருக்கிற பற்று எல்லாமே இருக்கணும்ன்றதுனாலதான் தாய்மொழின்னு வச்சான். நம்ம ஊர்ல மட்டும்தான் இதை தாய்மொழி, தாய் நாடுன்னு சொல்றோம். நாட்டுக்கும் மொழிக்கும் தாயை ஏன் பக்கத்துல வச்சோம் அப்படின்னா, தாய் மாதிரி புனிதமானது. அப்பேற்பட்ட தமிழை முன்னெடுக்கும் இந்த சங்கத்தின் இந்த முயற்சிக்கு என்னுடைய சிறந்த பாராட்டுதல்கள். இந்த சங்கத்தோட பேரையே அறம்னு வச்சுட்டாங்க. இவங்க போட்டாங்களே ஒரு வீடியோ, அதுக்கு ஜெயபிரகாஷ்க்கு தனியா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அந்த வீடியோவிலேயே அந்த தம்பதிகளோட தமிழ் பற்று தெரிகிறது. நம்ம பார்த்தோம் இல்லையா? அஃப்கோர்ஸ் ஏஐ டெக்னாலஜி, அதனாலதான் அந்த உருவங்கள்லாம் அவ்வளோ அழகா இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியா அழகா இருக்கு. அதை பார்த்தா நம்ம மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வன் பார்த்த மாதிரி இருக்கு. அதோட இது கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகாக தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறார். அதுல என்னவெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரா, எந்த அளவு உங்களுக்கு தமிழ்ல ஒரு ஞானம் இருந்தா அத்தனை எல்லாம் வரும். அவ்வளவு சிறப்பாக பண்ணி இருக்கிறார்கள். ரொட்டேரியன் தேவேந்திரன் சார், I am very happy to introduce him. He has been the source of inspiration. He has been always being supportive to all the clubs who are growing and still finding a way to establish ourselves. It is our extraordinary support from him. I am very happy to welcome him. இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி எங்கள் மாவட்டத்தில் நடக்காதது. நான் 25 ஆண்டுகளாக ரோட்டரி சங்கத்தோடு இணைந்து இருக்கிறேன். 25வது ஆண்டு தமிழுக்காக, தமிழ் அறம்காக ஒரு அறம் கிளப்பு 66 நண்பர்களோடு பார்ட்டிசிபேட்ஸோடு வந்திருக்கிறது பெரிய சாதனை என்று நான் நினைக்கிறேன். தமிழ் அண்ணாவே பக்கத்து ரூமுக்கு போயிடுவேன் நான் அந்த காலத்தில். ஏன்னா
நான் படித்தது வந்து ஆங்கிலோ இண்டியன் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எல்லா சப்ஜெக்ட் இங்கிலீஷ் தான் இருக்கும், ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் எங்களுக்கு தமிழ் இருக்கும். எங்கள் அண்ணன் எனக்கு அடுத்தது பேசுவார். அவர் ஒரு தமிழ் புலவர். அவர் அந்த காலத்தில் பட்டிமன்றம்லாம் இருக்கு, தமிழ் பட்டிமன்றம், பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, நாடக போட்டி இதெல்லாம் இருந்தது. இப்போல்லாம் தமிழுக்கு எங்கே தமிழ் என்று தேட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது அறம் வந்து சேர்ந்து இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு மாவட்ட தலைவர்னா ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைய நாள். என்னுடைய ரோட்டரி பயணத்தில் ரொம்ப கம்மிங் பேக் டு தி இந்த புலமை, எங்கள் அண்ணன் விஜயகுமார் சார் தான் எல்லாத்திலும் கோல்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ். எப்படி எழுத்து போட்டி, பேச்சு போட்டி, நாடக போட்டி எது இருந்தாலும் தமிழ் அண்ணாவே தமிழ் சங்கம் மட்டும் இருக்கும். இப்போ எத்தனை ஸ்கூலில் தமிழ் சங்கம் இருக்கு? எது ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் ஆரியா தமிழ் சங்கம் ஏதாவது இருக்கா? தமிழ் எந்த ஸ்கூல் தம்பி நீ? திருவொற்றியூர். வெரி குட். நீங்கம்மா? திருவள்ளூர். அங்கே ஒரு பாப்பா பார்த்துட்டேன். எந்த ஸ்கூல்ப்பா? எந்த ஊர்? சென்னையா? சென்னை எங்கே இருக்குது? சென்னையில் இது? வெரி குட், சூப்பர். 2 பள்ளிகள்லேருந்து தமிழ் இன்னும் காக்கணும்ன்ட்டு ஒரு முயற்சியோடு இருக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். 66 குழந்தைகள் வெவ்வேறு பள்ளிக்கூடத்துல இருந்து 2 பள்ளிக்கூடங்களை மட்டும்தான் தமிழுக்காக ஏதோ ஒன்று தமிழ் கற்றுக்கணும், பசங்களுக்கு வரணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சியில் இருக்குது. மாவட்டத்தில் மறைந்த தமிழ் அப்படின்றாம அறத்து சங்கம் எடுத்து வந்திருக்கிறோன்னா ரொம்ப சந்தோஷம். குமரி கண்டத்திலே பிறந்து ஆண்டமெல்லாம் மலர்ந்து உலகின் கடை கோடி மக்களையும் வியக்க வைக்கும் மொழியாம் என் மொழியின் சிறப்பினை அறிய வேண்டுமா? இதோ பழகி பாருங்கள் எம் மொழியின் நகர ஓசையை, உச்சரித்து பாருங்கள் எம் மொழியின் அக்கியின் பெருமையை, தொன்மையை தொழ வேண்டுமா? இதோ அகத்தியம் உண்டு எங்களிடம், இலக்கணத்தை எடுத்து ஏம்ப வேண்டுமா? இதோ தொல்காப்பியம் உண்டு எங்களிடம், ஒருவரை பற்றி அறிய வேண்டுமா? இதோ அகநானூறு உண்டு எங்களிடம், ஒருவரை பற்றி புகழ வேண்டுமா? இதோ புறநானூறு உண்டு எங்களிடம். குறுந்தொகையில் குறுக்கிட முடியாது, 5 வகை நிலங்களையும் மொழி போல் விளக்கிட முடியாது. அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பர் சீராட்டி முவ்வேதர்களும் பாராட்டி வளர்த்த உயர்தமிழ் செம்மொழியாம் எம் தமிழ் மொழியினை ஒரு பொற்கிடங்கு என கூறுவதில் இந்த தருணத்தில் நான் அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நாளில் நான் பேசவிருக்கும் தலைப்பு தமிழ் என்னும் பொற்கிடங்கு. பொற்கிடங்கு என்றால் என்ன? அது அளவிட முடியாத செல்வங்கள் பாதுகாக்கப்பட்ட இடம். உலகில் பல செல்வங்கள் உண்டு, ஆனால் அறிவு, அழகு, அறம், பண்பு, பண்பாட்டு போன்ற அனைத்தும் நிறைந்த ஒரே செல்வம் என்றால் அது நம் தமிழ் மொழி. அதனால் தான் நாம் அனைவரும் தமிழ் மொழியை பொற்கிடங்கு என்று பெருமையுடன் அழைக்கின்றோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய தமிழ் மொழி காலங்களின் மாற்றங்களை அறிந்து மேன்மேலும் வளர்ந்து கொண்டே செல்கிறது. சங்க இலக்கியங்கள் மனிதர்களின் வாழ்க்கையையும் வீரத்தையும் வெளிப்படுத்துகிறது. திருக்குறள் அது நம் வாழ்க்கையின் வழிகாட்டி. இந்நாளில் நூலாக இவ்வுலகம் முழுவதும் போற்றப்படுகிறது. தமிழில் திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற அரிய இலக்கியங்கள் உள்ளன. இந்நூல்கள் நமக்கு நல்லொழுக்கம், மனிதநேயம், வாழ்க்கை நெறிகள் ஆகியவற்றை கற்பிக்கின்றன. நம் முன்னோர் தங்களின் அறிவையும் அனுபவத்தையும் தமிழ் மொழியின் வழியாக நமக்கு வழங்கியுள்ளனர். தமிழ் மொழியே நம் பண்பாட்டின் அடையாளமாகும். நாம் அனைவரும் தமிழ் மொழியை நேசித்து அதை சரியாக பேசி பாதுகாத்து வளர்க்க வேண்டும். தமிழ் மொழியின் பெருமை உலகம் முழுவதும் பரவியுள்ளது. இறுதியாக ஒரு கவிதையுடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். காலத்தை வென்ற மொழி, சொற்கள் கிடக்கும் சுரங்க மொழி, இலக்கியம் பல இயற்றிய மொழி, கம்பன் பாடிய மொழி, துன்பம் போக்கும் துடிப்பு மொழி, நன்மை விளைவிக்கும் நச்சம் மொழியாம் என் தாய்மொழி தமிழ் மொழியே.
வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி. இன்று தவறு செய்வோம் என்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என் பாட்டனுக்கு பாட்டன் முப்பாட்டன் வள்ளுவன் 2 அடி அடித்திருக்கிறார். அவர் அடித்த அந்த 2 அடி திருக்குறள் இன்று நாம் படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் நமக்கு பயன்பட்டு வருகிறது. அந்த திருக்குறளிலே இன்பத்துப்பாலிலே காதலை பற்றியும் அறத்துப்பாலிலும் பொருள்பாலிலும் வீரத்தை பற்றியும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் பேச வேண்டும் என்று இதயமோ துடிக்கிறது. ஆனால் அந்த மணி ஓசையை அதை தடுக்கிறது. ஓ என் சமகால தோழர்களே, அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலம் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறியிலே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாத்துங்கள். ஏவுகணையிலும் தமிழ் எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதல் என்றால் ஒரு ஆணுக்கும் பெண்ணும் வருவது அப்படியா? இல்லை இல்லை. காதல் என்பது நம்மை போல் இருக்கும் இன்னொரு உயிரினத்திற்கு அன்பை காட்டுவதே. முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி என்று கூறுகிறார்கள். ஆம், முல்லை இறந்து விடுமோ என்று தன்னுடைய தேரையே கொடுத்தார் பாரி. ஸோ அதாவது ஒரு உயிர் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அங்கு இருக்கிறது அல்லவா, அந்த அன்பு தான் காதல். சரி, அதை காட்டிலும் நாம் மார்கழி மாதத்தில் இருக்கிறோம். மார்கழி எதற்கு உகந்தது? காதலுக்கு உகந்தது. ஆம், கோதை என்றும் ஆண்டாள் திருப்பாவை யாருக்காக இயற்றினாள்? திருவரங்கனையே தன் மணாளனாக நினைத்து 30 பாடல்களை கொடுத்தாள். அப்படிப்பட்ட மார்கழி திங்கள் மதில் என்ன நன்னாளாம் நீராட போதுவீர் போதும் இன்னோ நீரெழி சீர்மால்கு மாய்ப்பாடி செல்வ சீர்வீர்கள் கூறுவேல் கொழுந்தொழுந்த நந்தகோபன் குமரந்தன் ஏதாந்த கண்ணீர் யசோத இளஞ்சிங்கன் கார்மேனி சிங்கன் அதிர்பதிகம் போன் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழ் படிந்தேலோ ரெம்பாவாய் என்று முதல் பாடலை நான் கூறிவிட்டேன். ஆனால் இன்று 20வது பாடல் என்னால் மனப்பாடம் செய்ய முடியவில்லை. உண்மையை ஒப்புக்கொள்கிறேன். எனினும் 30 பாடல்களையும் ஒவ்வொரு நாளும் கூறுவது எதற்காக? நான் என் கடவுளையே என் மணாளனாக நினைத்து பாடுகிறேன் என்று அல்லவா. எனவே காதல் என்பதை தப்பாக பார்க்காமல் தெய்வீகமாக பார்த்து அன்பு என்று நிலைநாட்டுவது வீரமும் காதலும் நம் தமிழ் ரத்தத்தில் ஊன்றி இருக்கிறது என்பதை நினைவு கொள்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. நான் வீரபாண்டிய கட்டபொம்மன், நீர்தான் ஜாக்சன் துரை என்போரோ. கிஸ்தி திரை வட்டி வரி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் மறித்தாயா, நீர் பாய்ச்சி நடைய நிறைய கண்டாயா, களை பறித்தாயா, நாற்று நட்டாயா, கழனி வாழ்வனுக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்ச விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கெட்டவனே? எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? போரடைத்து நிற்க வைக்கும் வேலை நாட்டுவர் கூட்டம் உன் பழங்கர்கள் உடல்களையும் போரடைத்து தலைகளை நெற்கதிர்களால் குவித்து விடும் ஜாக்கிரதை. நன்றி. உன் முறையீடு என்னவோ? என் முறையீடு என்னவென்று அறிவதற்கு முன் நான் யார் என்று முதலில் அறிந்து கொள்க. யார் நீ? கண்ணகி, கையில் தனி சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியனை இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? மன்னனே, உனது கொடுங்கோல் நவசர தீர்ப்பால் கொலை உண்ட கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும், யாராவராயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். பாண்டியனே, எண்ணிப்பார். உனது மனைவியின் சிலம்பிலே உள்ளவை மாணிக்கப்பரல்களா, முத்துப்பரல்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என் சிலம்பிலே உள்ளவை மாணிக்கப்பரல்கள். அப்படியா? எங்கே பார்ப்போம். இதோ பார். பார்த்தாயா? முத்துக்கள். மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ அதற்கு இணையான சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, இதற்கு என்ன சொல்கிறீர்கள்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? மன்னனின் வீரம் தீரம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக அழிந்து விட்டதா? நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு இருந்தோம். சோ இப்போ நம்ம யாரை பார்க்க போறோம்? ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் தான் இந்த ஈவெண்டோட சேர்மன். இப்போ நம்ம பாக்குற இந்த பேனர்ல இருந்து அங்க கொடுத்த பிரைஸ் வரைக்கும் எல்லாமே இவர் டிசைன் பண்ணதுதான். சோ சார், உங்களை பத்தி சொல்லுங்க சார். இந்த இடத்துல தமிழ் படிக்கிறதே சில பேர் யோசனையா பாக்குறாங்க. சில ஸ்கூல்ல தமிழ் எழுதுறது, தமிழ் பேசுறதையும்
கஷ்டமான ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழுக்காக நம்ம குரல் கொடுக்க வேண்டியிருக்கோம். ஸோ இந்த கிளப்பு சார்பாக நாங்கள் வந்து ஒரு தமிழ் ஈவெண்ட் பண்ணுறோம், ஒரு விழா மாதிரி பண்ணுறோம். இதில் இவ்வளோ பசங்க வந்து கலந்துக்கிட்டு தமிழோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் அவங்க ஷேர் பண்ணுறாங்கன்ன போது அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ நாள் உழைச்சாலும் அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கும்போது எங்களோட உழைப்பெல்லாம் வந்து மறந்து போயிடும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தமிழ் அவ்வளோ இனிமையானது. அவங்க பேசுறதை கேட்க கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்று விதைக்கப்பட்டது தமிழ் காதல், நாளை மரமாக மலரும். இது முடிவல்ல, தொடக்கம். நன்றி, வணக்கம். சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் மேல உங்களுக்கு இருக்க ஈர்ப்பு, ஆர்வம் அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.